ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் மணி சேவிங் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இப்போ லாஸ்ட் மந்த் நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ செப்டம்பர் மாதத்திற்கான மணி சேவிங் சேலஞ்சை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வந்து மெத்தடில் நான் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன், எவ்வளோ என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இது வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து செப்டம்பர் மாதத்தில் ஒரு 3 விதமான சேமிப்புகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வீக்லி நம்ம வந்து சேவ் பண்ணலாம், இல்லை அப்படின்னாலும் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் கூட சேவ் பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மெத்தடை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த 3 மெத்தடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து ஒரு மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா தின சேமிப்பு. இந்த தின சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டது 50 ரூபாய் நோட்டுகள் வந்து 25 நாளைக்கு நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேலஞ்ச் எடுத்திருந்தேன். 1250 ரூபா சேமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். 50 ரூபாய் நோட்டுகள் வந்து எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போ மட்டும் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இப்போ வந்து சேவ் பண்ணேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும். உண்மையாலுமே இந்த மாதிரி சின்னதாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதம் 50 ரூபா நோட்டு எங்கே பார்த்தாலும் நான் கண்டிப்பாக அதை எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு என்னால் சேவ் பண்ண முடிஞ்சு. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடனே 50 ரூபாய் நோட்டுகள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ இதில் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத. உண்மையாலுமே 50 ரூபா நோட்டு இத்தனை நோட்டு வந்து சேர்ந்தாப்பில் பார்க்குறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைமு. பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி யாராவது 50 ரூபா, 200 ரூபா, 100 ரூபா, 20 ரூபா இந்த மாதிரி ஒரு நோட்டை மட்டும் எடுத்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி சேவ் பண்ணும்பொழுது எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு சேலஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சேலஞ்சாக எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து அதற்கான முயற்சிகளை பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து 100% சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணாவே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகுறீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே வந்து ஃபஸ்ட்டு அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே வந்து எனக்கு நானே வந்து பாராட்டுகள் வந்து சொல்லிப்பேன். அப்போ வந்து அடுத்தது வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிட்ருக்கு. அது மாதிரி தான் மணி சேவிங் சேலஞ்சாக இருந்தாலும் சரி, கோல்டு சேவிங் சேலஞ்சாக இருந்தாலும் சரி. நான் கோல்டு வந்து எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நான் வந்து உங்களோட சேலஞ்சு எப்படி எடுக்கிறேன், எப்படி சேவ் பண்ணுறேன் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். இப்போ அந்த 50 ரூபா நோட்டுகள் எவ்வளோ இருக்குது, என்னால் எவ்வளோ சேவ் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். உண்மையாலுமே இந்த 50 ரூபா நோட்டுகள்லாம் எங்கே இருந்துச்சுனே தெரியல. இந்த ஒரு மாதத்தில் மட்டும் என் கையில் எப்போல்லாம் 50 ரூபா நோட்டுகள் கிடைக்குதோ அப்போ டக்குன்னு நான் வந்து அதை வந்து இந்த மாதிரி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ 50 ருபீஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சூப்பர். எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே 50 ரூபாய் நோட்டுகள் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் வந்து 25 நோட்டுகள் சேமிக்கணும்னு நினச்சேன், 20 தான் சேமிக்க முடிஞ்சு. இதுவே பார்த்தீங்கன்னா நான் வந்து 90% வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 20 நோட்டுகள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 5 10 1000 ரூபாய் வந்து நான் வந்து இதில் சேவ் பண்ணிட்டேன். இது இல்லாமல் தின சேமிப்பு இல்லாமல் வேறு சில சேமிப்புகளும் இதில் வந்து நான் 3 விதமான சேமிப்புகள் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டும் வந்து சேவ் பண்ணியிருக்கிறேன். அது என்ன மெத்தடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் சேமித்த அந்த 2 மெத்தடில் சேமித்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை தான் இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிடலாம். 10 20 30 50 70. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 70, அது இல்லாமல் 100 ரூபா நோட்டுகள் 2 இருக்குது, 200 ரூபா நோட்டுகள் ஒரு 3 சேமிச்சிருக்கேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 600 800 870 ரூபாய் நான் வந்து சேமிச்சிருக்கேன். அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் 2000லேருந்து 3000 சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 1700 சம்திங் தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, ஒரு 80% இல்லைனாலும் ஒரு 70% வந்து என்னால் வந்து சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம் தான். இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எடுத்து அதை வந்து நான் சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வீடியோஸை பார்க்குற சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா வியூவர்ஸும் நிறைய பேர்
ஒவ்வொரு மாதமும் இந்த மணி சேவிங் சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதம் 2000 வந்து சேவ் பண்ணிட்டேன், 3000 சேவ் பண்ணிட்டேன். உங்களால் வந்து நான் வந்து சேமிக்காமே இருந்த நான் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன், நகை சீட்டு வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அதனால தான் வந்திங்கன்னா நான் இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து உங்களோட தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒன்றா தான் இருக்க போகுது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பட்ஜெட் பிளானிங் வந்து நம்ம வீடியோஸை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் அவங்களோட வருமானத்தை சொல்லி பட்ஜெட்டும் கேட்குறீங்க. அதுவுமே எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பார்க்குற வியூவர்ஸாக இருக்கலாம், சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செப்டம்பர் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2000 ருபீஸ் வரைக்கும் என்னால் சேமிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கல, அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் அக்டோபர் மாதத்துலேயும் ஒரு 2-3 விதமான மணி சேவிங் சேலஞ்சை வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுவுமே வந்து தொடர்ந்து நான் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து சேலஞ்சை வந்து நான் சக்ஸஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களோட நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.